நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அதுக்கு நீங்கள் ஒரு மாலை போடணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பழைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு கூட அம்பேத்கருடைய நினைவை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அம்பேத்கர் வழியில் நடப்போம் எழுதியிருக்கலாம். இல்லை, ஃபோட்டோவே வேணாங்க. ஒரு அறிக்கையாக உங்கள் படத்தை போட்டு, அம்பேத்கர் படத்தை இந்த பக்கம் போட்டு ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வழி. நம்மலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அப்படி தான் நினைவு கூறுவோம், அஞ்சலி செலுத்துவோம். இப்படி எளிமையான வழிகள் பல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அண்ணன் விஜய் அவங்க கூட இருக்கான் பாருங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்களாவது கொஞ்சம் தற்குறித்தனம் இல்லாமல் திருந்துங்கய்யா. அண்ணனை கொண்டு வந்து கோர்த்து விடுறதே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பொழப்பா போச்சுங்க. கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அம்பேத்கர் ஃபோட்டோவை தனியாக வச்சு, அம்பேத்கர் ஃபோட்டோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டு, அதில் அன்னை மாலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மாலை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு, அதை எடிட் பண்ணி அதை போட்டு அண்ணன் என்ன எழுதிட்டாரு, இன்று எங்களுடைய அலுவலகத்தில் அம்பேத்கருக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்தினோம் அப்படின்னு எழுதிக்கிட்டார். இது எவ்வளோ பெரிய பொய்யுங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கீங்க, எடிட் பண்ண ஃபோட்டோவை வச்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன எழுதுனீங்க மேலே, நாங்கள் எங்கள் தலைமை அலுவலகத்தில் இருக்கிற அம்பேத்கருடைய புகைப்படத்துக்கு நாங்கள் மாலை போட்டோம். ஏன், அம்பேத்கருடைய சிலையே இருக்குல்ல, உங்கள் தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் சிலையே இருக்கு. நீ யோகியனா இருந்தால் சிலைக்கு தானே மாலை போட்டிருக்கணும். நீங்கள் எதுக்கு ஃபோட்டோவை வச்சு போடுற மாதிரி ஆக்ஷனை போடுறீங்க? இது என்ன அயோக்கியத்தனம்? ஏங்க, முத்துராமலிங்கனாருக்கே நீங்கள் போய் போட்டீங்க இல்லைங்க, அப்போ அம்பேத்கருக்கு போடலன்னா அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன? நீங்கள் கிள்ளுக்கிறீன்னு நினைக்கிறீங்களா புரட்சியாளரை? அப்போ என்ன உங்கள் அரசியல் இருக்கு, என்ன உங்கள் சித்தாந்த தெளிவு இருக்கு?